என்கிட்ட ரொம்ப நாளா இந்த ரூ. 10 வந்து செல்லாம இருந்தது. நடுவுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கிழிஞ்சு ஓட்டையா இருந்தது. ஸோ நெறைய இடத்துல கடையில வந்து வாங்குறதுக்கே வந்து தயங்குனாங்க. அதனால ரொம்ப நாள் வந்து இந்த பர்ஸ்ல வந்து நான் மெயின்டெயின் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு பேங்க்குக்கு வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ற மாரி இருந்தது. சரி டக்குன்னு இத கேட்டு பார்ப்போமேன்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிழிஞ்சு இருக்கக்கூடியது 2ஆ நோட்டு கிழிஞ்சிருச்சு. ஒரு வேளை ஏதாவது குழந்தைங்க கிழிச்சுட்டாங்க அப்டின்னா, 2ஆ ஒரு நோட்டு கிழிஞ்சிருந்தாலோ, இல்ல பாதி பக்கம் இல்ல அப்டின்னாவோ, இல்ல செல்லோ டேப் ஒட்டியிருக்கீங்க அப்டின்னாவோ, இந்த மாதிரி என்ன டேமேஜ் இஷ்யூஸ் இருந்தாலுமே அப் டூ 80% வரைக்கும் உங்களால அந்த நோட்டுகளை எல்லாத்தையுமே பேங்க்ல குடுத்து எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிக்கிறதுக்கு வந்து முடியும். ஸோ நீங்க அந்த நோட்ல எழுதியிருந்தாலுமே அத அக்செப்ட் பண்ணி வாங்கிப்பாங்க. பட் நீங்க அதுல என்ன பண்ணியிருக்க கூடாது அப்டின்னா, ஏதாவது ஒரு ரிலிஜியன் பேஸ் பண்ணி நீங்க அதுல எதுவுமே எழுதியிருக்க கூடாது. அந்த சிம்பிள்ஸ் எதுவுமே அதுல இருக்கக்கூடாது. அதே மாதிரி பொலிட்டிக்கல் ரிலேட்டடான வேர்ட்ஸோ அல்லது சிம்பிள்ஸோ வந்து அதுல இருக்கக்கூடாது. ஸோ இத அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, கண்டிப்பா அப் டூ 80% வரைக்கும் உங்களுக்கு ரீஃபண்ட் குடுப்பாங்க. கண்டிப்பா உங்களுடைய நியர்பைல இருக்கக்கூடிய கவர்ன்மெண்ட் செக்டார் பேங்க்ஸ்ல அப்ரோச் பண்ணி பாருங்க.